சொல்லியிருக்கீங்க, மாற்று ரத்தம் கேட்க மாட்டோம், எல்லா டிஸ்ட்ரிக்டும் கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் அது என்னென்னா, வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ரத்தமோட அந்த சப்ளை அது கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது. அதனால தான் நம்ம இப்போ இன்றைக்கி அதுவும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் அவங்க கலந்து பேசி அந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி அட்வான்ஸாக நம்ம எந்த காலேஜுக்கு போகிறோம், எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போகிறோம், இல்லை எந்த ஒரு கார்ப்பரேட்டுக்கு கம்பெனிக்கு போகிறோன்னு நம்ம அட்வான்ஸாக ஒரு அட்டவணை தயார் பண்ணிட்டோம்னா நம்ம வருடம் முழுவதும் ஒரு ரத்தம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாற்று ஒரு ரத்தம் கேட்கப்படக்கூடிய சூழல் இருக்காது. அரசு போதைப் பொருள் வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்? ஏன்னா திமுக அரசு வந்து போதைப் பொருள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து இருக்குது, இது வந்து தாவேக அரசு வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்குது, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, பதிவு நீக்கணும். இப்போ இந்த 30 நாளில் தான் போதை ட்ரக்ஸ்லாம் புதுசாக தமிழ்நாட்டில் வந்தது. என்ன காரணம், எதனால் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த 5 ஆண்டுகளில் காவல்துறை செயலிழந்து தான் இருந்தது. மாநிலத்தில் ஒரு டிஜிபியே போடாமல் தான் ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு நிர்வாக சீர்கேட்டினால தான் இந்த மாதிரி சூழல் இருக்குது. கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று 2 நாட்கள் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் தவறு நடந்தாலும் அரசியல் தலையீடு இருக்காது, நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படலாம், யார் இந்த மாதிரி போதைப் பொருளை கண்டிப்பாக முற்றிலும் கட்டுப்படுத்தணும்னு தான் சொல்லியிருக்காரு. விரைவில் படிப்படியாக அதை நம்ம கட்டுப்படுத்துவோம். அமைச்சரை பற்றி தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒரு வீடியோக்கள் பதிவு பண்ணுறாங்க, அது உண்மையிலே ஏதாவது விசாரணை நடக்குதா? அவர் அதான் ஏற்கனவே அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நம்ம தலைமையில் அதை பற்றி பேசி அவங்க முடிவு பண்ணோம். வந்து சீக்கிரமாக வந்து மக்கள் தயாராக இருங்க, தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் கோவலாம் வரலைங்க, எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது, பாவமாக தான் இருக்குது. சரி, என்ன இன்னும் அந்த மக்கள் தீர்ப்பை அதை ஏற்றுக்கல, அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு ஏற்றுக்கல, ஏன் அந்த நிலைமை வந்ததுன்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி புரிஞ்சுட்டு பேச மாட்டாங்க. ப்ளஸ் இந்த 40 நாளில் எந்த அளவுக்கு மக்கள் இந்த அரசை ஒவ்வொருத்தரும் நான் செல்லும் இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன் விடுங்க, பாவம் விடுங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். சமீபத்தில் இந்த கேரளா மாநிலத்தில் புது வகையான வைரஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம எல்லையில் வந்து எந்த மாதிரி தீவிர பாதுகாப்பு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது? நம்ம உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் கடந்த வாரம் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்களோட ஒரு ஆய்வு கூட்டம் நடந்தது. அது நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நோய் தொற்றுலாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்காணிக்கணும், தொடர்ந்து கண்காணிக்கணும். உணவகங்களில் சுகாதாரமான உணவு கொடுக்கணுங்கிற உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு தொற்று மாதிரி ஒரு அக்யூட் டயரியல் டிசீசஸ், அந்த வயிற்றுப்போக்கு மாதிரி சூழல் வந்ததுன்னா உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ கோவையில் பார்த்திங்கன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வீட்லேயே பிரசவம் பார்த்து ஒரு உயிரிழப்பு நடந்தது. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதை தவிர்க்கணும். இப்போ ஏன்னா சில பேர் யூடியூப் பார்த்துட்டு, வீடியோஸ் பார்த்துட்டு, சில புக்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டிலேயே பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ 100% இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது மருத்துவமனைகளில் தான் பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இந்த ஒரு சில இந்த மாதிரி நிகழ்வு உண்மையாலுமே ரொம்பவும் பாதிப்புக்கு உள்ளாகுது. ஒரு குழந்தை பிரசவங்கிறது ஒரு குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது உறுப்பினர் வரப்போகிறாங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு முயற்சிகள்லாம் பண்ணுறதை முற்றிலும் தடுக்கணும். நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், இதில் வீட்டில் பிரசவம் பார்க்குறத ஒரு சட்டப்படி அதை குற்றமாக மாற்றுறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலான்னு நாங்கள் மாண்பு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் பேசிட்டு, இந்த மாதிரி வீட்டில் பிரசவம் பார்க்குறது கண்டிப்பாக தடுக்கப்படணுங்கிறதுக்காக என்ன மாதிரி சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி செய்யும் நபர்கள் குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டு சிறை தண்டனை? இல்லை, அது பார்த்திங்கன்னா அது கணவர் அவருக்கும் உடந்தையாக இருக்கிறனால இது ஒரு கல்பபிள் ஹோமிசைடுங்கிற லெவலில் தான் வரும். அவர் மேலேயும் கொலை பழி தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அந்த எண்ணத்தில் பண்ணல, பட் இந்த மாதிரி இது தவறு அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாகவும் ஒரு திருத்தம் கொண்டு வந்து வீட்டில் பிரசவம் பார்க்குறதும் ஒரு சட்டப்படி குற்றம் என்ற ஒரு பிரிவும் சேர்க்கணுறதுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட நான் எடுத்து சொல்லுவேன். அரசு மருத்துவர்கள் பலவிதமான கோரிக்கைகள் ஊதிய உயர்வு தொடர்பாக வந்து ஏற்கனவே திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் இது வரைக்கும் அவங்க சரி சாய்க்கல. இல்லை, நாங்கள் அரசு மருத்துவ அனைத்து சங்கங்கள்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். அவங்களோட அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் பேசிட்டு அவங்களுடைய சுமூகமான உறவில் அவங்களோட முழு ஒத்துழைப்போட பங்களிப்போட நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவ சேவையை நாங்கள்